श्रीमद्भागवतन्नाम पुराणं लोकविश्रुतं शृणुयात् श्रद्धया युक्तः मम சந்தோஷகாரணம். பாகவதம் என்னும் இந்த சிறந்த புராணத்தை யாரெல்லாம் பாராயணம் பண்ணுகிறார்களோ, அதில் சொல்லப்பட்டுள்ள கண்ணனுடைய கதைகளை யாரெல்லாம் நினைத்து நினைத்து உள்ளமும் உடலும் உருகுகிறார்களோ அவர்கள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார்கள் என்று கண்ணன் சாதிக்கிறார். பகவான் கண்ணன் கோகுலத்திலிருந்து அக்ரூரரோட புறப்பட்டு யமுனை ஆற்றங்கரை அடைந்தார். அங்கே அக்ரூரருக்கு சிறந்த தரிசனத்தை கொடுத்தார். பின்பு அங்கிருந்து புறப்பட்டு மதுரா நகரத்துக்குள்ளே பிரவேசித்தார். மதுரா என்னும் பெயர் சொன்னாலே நம் பாபங்கள் அனைத்தும் விலகும், புண்ணியம் சேரும், முக்தி தரும் க்ஷேத்திரம் அல்லவா. அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரிகா என்று இவ்வேழும் முக்தி தரும் ஸ்தலங்களாக கொண்டாடப்படுகின்றன. ராமன் பிறந்த ஊரான அயோத்தியா வாழ்ந்தாலே முக்தி கொடுக்கும், நினைத்தாலே முக்தி கொடுக்கும். சரையுவில் நீராடினாலே ஏற்றம். அதே போல யமுனை ஆற்றங்கரையிலே விளங்கும் மதுரா நகரம் கண்ணனே அவதரித்த இடம். மதுரை பட்டணத்தில் ஜன்மஸ்தான் ரொம்ப முக்கியமான இடம். உள்ள போய் பெருமான சேவிக்க நிற்கிறோம். சிறு சிறைச்சாலை, அதற்குள்ளே கண்ணனுடைய மோகனமான வடிவு. ஆரெல்லாம் நம்ம சேவிக்க வருவார்கள் என்று எதிர்நோக்கி காத்திருக்கும் கண்கள். அந்த கண்களிலே வருத்தமா அல்லது மகிழ்ச்சியா அல்லது கேலியா அல்லது சிறுபிள்ளத்தனமா விளையாட்டுத்தனமா எதுன்னே தெரிய முடியாததான ஒரு ஏக்கம் கலர்ந்த பார்வை. அந்த கண்ணனுடைய சித்திரத்தை ஜென்மபூமியிலேயே சேவித்துக் கொள்ள இயலும். வேறு எங்கு போனாலும் அந்த சித்திரம் கிட்டாது. ஜென்மபூமியில் நாம் இருக்கும் ஓரொரு நிமிஷமும் கண்ணனை பற்றிய அனைத்து எண்ணங்களும் நம் உள்ளத்திலே வந்து மோதும். அப்படிப்பட்ட மதுரை பட்டணத்துக்குள்ளே 10 ஆண்டுகள் கழித்து கண்ணன் நுழைகிறான். பிறந்த நாளன்று இரவே புறப்பட்டு போனான். 10 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் தன் மாமனாலே கொல்லுவதற்காகவே வரவழைக்கப்பட்டு ஊருக்குள்ளே நுழைந்தான். ஊர்கோடியிலேயே தேர் நிறுத்தப்பட்டது. கண்ணன் அக்ரூரிடத்திலே, நீர் போம், நான் காலார நடந்து என் ஊரையும் மக்களையும் பார்த்து கொண்டு வருகிறேன் என்று தெரிவித்தான். ஆனா அக்ரூரர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது 10வது ஸ்கந்தத்தில் 41வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்திலிருந்து. நாகம் பவத்யாம் ரஹிதா பிரவேக்ஷே மதுராம் பிரபோ தியக்தும் நார்கசி மாம் நாத பக்தந்தே பக்தவத்சல. பக்தர்களிடத்திலே குற்றம் பாராதவனே கண்ணனே, உன்னை தனியே விட்டு விட்டு என்னால் போவதற்கு இயலுமா? கம்சன் கூட்டுண்டு வர சொன்னா உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு நான் சொல்ல வரவில்லை. உன்னை விட்டுட்டா ஓடி போடுவியோ என்பதற்காகவும் நான் சொல்லவில்லை. ஆனா இப்பேற்பட்ட உன்னை விட்டு பிரிந்திருக்க ஒரு வினாடி பிரிய என் மனம் கேட்கவில்லை. கண்ணன் கீதையில சொல்லும் போது, யார் என்னோட நித்திய யுக்தர்களாய் எப்போதும் சேர்ந்திருக்க வேணும்னு ஆசை கொள்கிறானோ அவனே என் பக்தன். இந்த பூலோகத்திலையும் சேர்ந்திருக்கணும்னு ஆசை, அங்க போன பிற்பாடு சேர்ந்தே இருக்க போகிறான். அப்படிப்பட்ட பக்தர்களுக்குள்ள ஒருத்தர் தான் அக்ரூரர். பகவத்கீதை தொடங்கும் போது ராமானுஜர் தம்முடைய உரையிலே கண்ணன் எதற்காக பிறந்தான்னு குறிப்பிடுகிறார். அக்ரூரர், மாலாக்காரர் போன்ற பரம பாகவதர்களை, பாகவத உத்தமர்களுக்கு அருள் புரியவே கண்ணன் அவதரித்தான். அவர்களுக்காகவே கீதை கூறினான் போலும் பக்தி சாஸ்திரத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் சஞ்சயனோ, உத்தவனோ, விதுரனோ, அக்ரூரனோ ஒத்தொத்தரும் நமக்கு முன்னோடியானவர்கள். அக்ரூரர் வேண்டினார் தன்னுடைய வீட்டுக்கு வரலாமே. ஆகச்சயாமகேஹானு ந சனாதானு குருவரோக்ஷஜ சஹாக்ரஜ சகோபாலைஹி சுஹுர்திஷ்ச சுஹுருத்தம. திருமாலிருஞ்சோலமலை ரொம்ப பெரிய ஸ்தானம். ஸ்ரீரங்கம் அதைவிட பெரிய ஸ்தானம். வைகுந்தம் மிக பெரியது. பார்க்கடல் பெரியது. சூரிய மண்டலம் பெரியது. ஆனா அது அத்தனை இடங்களை விட பகவான் கண்ணன் ஆசைப்பட்டு வாழ்கிற இடம் எது தெரியுமோ?
பக்தானாம் யத் வபுஷி தஹரம் பண்டிதம் புண்டரீகம். குரத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். பக்தர்களுடைய உள்ளத்தில் வசிப்பதற்கு பிரீதி, அவர்கள் இல்லம் குடிசையாக இருந்தாலும் அங்கு வசப்பதற்கு ஆசைப்படுகிறான். சரி, அக்ரூரா கூப்பிட்டீர், நாம் உம்மோட வருவோம் என்று கண்ணன் அவர்களோட போகிறார். இவர் வீதிக்குள்ள நுழையும் போதே ஆங்காங்கு இருக்கிறவாள்லாம் கண்ணனை சேவிக்கிறதுக்காக ஓட்டமா ஓடி வருகிறார்கள். ஏவமுக்தோ பகவதா சஹா அக்ரூரஹா விமனா இவ புரியும் பிரவிஷ்டா கம்சாய பரமாவேத்ய கிருகம் ஜெயவ். கம்சனுக்காகத்தான் நாம வேலை செய்யறோம், அவன் கொல்லணும்னு சொல்லவே தான் கண்ணனை கூட்டின்னு வந்திருக்கோம். ஆனா அதை பத்தியே கண்ணன் துளி கூட கவலைப்படாமல், எப்ப நீர் ஆசையோட கூப்பிட்டீரோ உம்ம வீட்டுக்கு வருகிறோம் வாரும். கண்ணன் வருகிறான். அவாவா பார்த்து இந்த வேலையை விட்டுட்டாளாம். குழந்தைக்கு பால் கொடுத்துருந்தவள் நிறுத்தி விட்டாள், சமையல் பண்ணி கொண்டிருந்தவள் நிறுத்தினாள், வீடு பெருக்கி கோலம் போட்டு கொண்டிருந்தவர்கள் நிறுத்தினார்கள். தாம் சம்பிரவிஷ்டவ் வசுதேவ நந்தனவ் விருத்தவ் வயசைர் நவதேவவர்த்மனா திரஷ்டும் சமியுஹு த்வரிதாக புரஸ்திரியா ஹர்மியாணி சைவாருருகுன்றுபோத்சுகாக. இவனை பார்க்கணுங்கிற ஆசை யாருக்கு தான் பரபிரம்மத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்காது? கண்ணனுடைய பேர் அழகு, அவர் செய்திருக்கும் லீலைகள், அவனுக்கு இருக்கிற நற்பண்புகள், இதை கண்டவர்கள் இவனே தான் கடவுளா இருக்கணும் என்று மனிதனையே கடவுள் அளவுக்கு மதித்து கொண்டு எல்லாரும் சேவிக்கிறதுக்கு ஓடி வந்தார். காஷ்சித் விபர்ய கிருத வஸ்திரபூஷணாக விஸ்பிருத்திய சைகம் யுகலேஸ்வதாபராக கிருதைக பத்திர ஸ்ரவணைக நூபுராக நாக்த்வா தித்தீயம் துவபராஷ்ச லோச்சனம். ஒருத்தி சரிவர புடவையை உடுத்தி கொண்டு வெளியில வந்தா, காதுல தோட போட்டுட்டே இருந்தாலாம். ஒரு தோடு போட்டு இருக்கிறதுக்குள்ள கண்ணன் வந்தார், மற்ற தோட போட்டுக்காமலே ஓடி வந்துட்டான். காலில் தண்டைங்கிற ஆபரணம், ஒரு காலில் நூபுரத்தை சதங்கையை போட்டுண்டா, தண்டையை போட்டுண்டா, இன்னொரு காலில் போட்டுக்கிறதுக்குள்ள ஓடி வந்தாள். சாப்பிட்டே இருந்தா, பாதி விட்டுட்டு ஓடி வந்துட்டார்கள். ஊஜு பௌரா அஹோகோப்பியா தமக்கிமச்சரன் மகத் யாக்கியேத அனுபஷ்யந்தி நரலோக மகோத்சவம். கண்ணனை பார்த்த உடனே அவ எல்லாருக்கும் என்ன தெரியுமா தோணித்தான்? இன்று ஒரு நிமிஷம் நாம கண்ணனை பார்க்கிறோமே, பிறந்தன்னைக்கு புறப்பட்டு போனார். அந்த ஊர்ல இருக்கிற கிராம பெண்டிர்கள்லாம் இனிமே நம்ம கண்ணனை பார்க்க போறதில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனா நமக்கு என்ன தெரியுமா வருத்தமா இருக்கு? இத்தனை நாள் நம்ம கண்ணனை பார்க்கலையே, 10 வருஷங்கள் இந்த ஊர் தானே கண்ணனை பெற்றது. ஆனா பெற்று பேரிழந்து போயிட்டல்லவா. கண்ணனையே பெற்றிருந்தாலும் பெற்றதை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்க வேண்டாம், ஒரு பாக்கியம் இருக்க வேண்டாமா? ரஜகம் கச்சிதாரியாந்தம் ரங்ககாரம் கதாகிரஜா திருஷ்டுவாயாச்சத வாசாம்சி தௌதான்யத்யுத்தமானிச்ச தேஹ்யாவயோஹோ சமுச்சிதான்யங்க வாசாம்சி சார்கதோஹோ பவிஷ்யதி பரம் ஸ்ரேயா தாதுஸ்தே நாத்திர சம்சயா. கண்ணன் அப்படியே நகரத்துல நடந்துன்னு வந்திருந்தார். அப்பதான் சட்டுன்னு அவருக்கு தோணித்தான், நாம பாட்டு கிராமப்புற அலங்காரத்திலேயே வந்துட்டோமே. இத்தனை நாள் ஏதோ உடுத்திப்பார், ஏதோ அலங்காரம் பண்ணி கொள்ளுகிறார். ஒன்னும் வஸ்திரங்கள் ஆபரணங்கள் எல்லாம் நகரத்தவர்களாட்டம் கண்ணன் பண்ணிண்டதில்லை. கீழே கண்ணன் புல்லாங்குழல் ஊதறதுக்கு அலங்காரம் பண்ணிண்டார், காட்டுக்கு போறச்சே அலங்காரம் பண்ணிண்டார்னு சொல்லும் போது அவர் ஒன்றும் தங்க ஆடை தங்க ஆபரணங்களோ வைர ஆபரணங்களோ அதெல்லாம் போட்டுக்கிறே. ஆங்காங்க இருக்கிற புஷ்பங்களை எடுத்து காதுல சொருகிக்கிறார், மயில் தோகையை பீலிய கழுத்து அதாவது தலையில சொருகிக்கிறார், சிறு சிறு மாலைகளை எல்லாம் கழுத்தில் அணிந்து கொள்ளுகிறார். இப்படி இயற்கையை கொண்டுதான் அவர் அலங்காரமே பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னேன். வலங்காதில் மேல் தோன்றி பூ என்ன சித்திரம் ஸ்ரவசி தன்னுடைய காதிலே சிறு சிறு பூக்களை குந்துமணிகளை கொண்டே குறவன் குரத்திகள்லாம் விற்பார்களோ இல்லையோ, அதை போல இருக்கிறத கொண்டே தன்னை அலங்கரிச்சிருந்தாருன்னு கீழே பார்த்தோம். ஆனா இப்ப மதுரா நகரத்துக்கு வந்து பார்த்தா எல்லாரும் ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. கண்ணனுக்கு தோணித்தான், நாம இப்ப நகரப்புற பிள்ளை ஆயிட்டோம், அதனால நன்னா நாம அலங்காரம் பண்ணிக்கணும். புதுசா வஸ்திரம் அணிந்து கொள்ளுவோம், சந்தனம் பூசிக்கொள்ள வேண்டும், மாலை புஷ்ப அலங்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டும். 3 ஆசை வந்த கண்ணுக்கு. இவன் நினைத்த மாத்திரத்தில் அந்த பக்கமா ஒரு வண்ணான் ராஜாவுக்குரிய வஸ்திரங்களை எடுத்து துவைத்து சரி பண்ணி திருத்தி எடுத்துன்னு போயிட்டு இருந்தான். வண்ணான கண்ணன் நிறுத்தினார். எங்களுக்கு ஏத்த உயர்ந்த ஆடைய கொடுன்னு கேட்டான். அவனுக்கு கண்ணனுடைய பெருமை தெரியல. அரசனுக்கு எடுத்துன்னு போற ஆடைய போய் இடப்பிள்ளை உனக்கு கொடுப்பேனா? கிடையாது போ அப்படின்னு சொன்ன உடனே கண்ணனுக்கு கோவம் வந்தது. தன்னுடைய முட்டியால் அவன் தலையை தட்டினா, தலை அருந்து கீழே விழுந்து உயிரை கொடுத்தவனுக்கு ச யாச்சிதோ பகவதா பரிபூர்ணேன சர்வதா சாக்ஷேபம் உஷித பிராக மிருத்யோ ராஜ்யா சுதுர்மதா ஈதிருஷான்யேவ வாசாம்சி நித்யம் கிரிவனேச்சராக
பரிதத்த கிமுத்ருத்வா ராஜ திரவியான் அபிப்சத. ராஜாவுக்கு எடுத்துன்னு போற வஸ்திரத்தை போய் ஆசைப்படுறையே, அரசனுக்குரிய பொருட்களில் ஆசைப்படுவது உன் போன்றவனுக்கு தகுமா? கிடையாது என்று கண்ணன் பெருமையே தெரியாம அவன் பேசிட்டான். கண்ணனுக்கு கோவம் வந்து தட்டினார். அவனுக்கு பிராணம் படுத்து கீழ் விழுந்துட்டான். வசித்வாத்ம பிரியே வஸ்திரே கிருஷ்ணஹா சங்கர்ஷணஸ்ததா சேஷான்யாதத்த கோபேப்யா விசிறிஜ்ய பூவி காணிச்சித்து. அவ எடுத்துன்னு போற துணிமணிகள் ஆங்காங்காங்கு சிதறின. அதுல நல்லவர்களாக தேர்ந்தெடுத்து தானும் அணிந்து கொண்டார். தன் அண்ணனுக்கும் கொடுத்தார். பக்கத்துல அப்படியே வீதியில போயிட்டு இருந்த பல இடப்பிள்ளைகள் விருஷ்ணி வம்சத்தவர்களுக்கும் கொடுத்தார். அந்த சமயம் பார்த்து நல்ல வேளை, பல வண்ணான்களுக்குள்ளே ஓர் வண்ணான் ததஸ்து வாயகா பிரீதஸ்தயோர் வேஷம் அகல்மயது விசித்திர வர்ணை சேலைகி அகல்பைகி அனுரூபதா. ஒருத்தன் மட்டும் கண்ணனுடைய பெருமை தெரிஞ்சுட்டு அவனுக்கு மேலும் நன்கு அலங்காரம் பண்ணி, கண்ணா ஆடை இப்படி உடுத்துக்கோ, மேலாடை இப்படி தரிச்சுக்கோ, கையில போட்டு இப்படி சுத்திக்க வேண்டிய ஆடையை மற்றொன்றாக தரித்துக்கொள், இப்படி ஒன்னொன்னா அவனுக்கு பூட்டி விட்டானாம். பகவான் ஓரொரு திவ்யதேசத்திலும் ஓரொரு மாதிரி ஆடை அணிந்து கொள்ளுகிறார். அதை உடுத்தும் வகையே தனி. பல திவ்யதேசங்களும் அழகான பஞ்சகச்சத்தோட பெருமாளை சேவிக்கலாம். முக்கியமான புறப்பாட்டு காலங்களில் ஸ்ரீரங்கத்தை நம்பெருமாளும் நன்னா மயில்கண் வேஷ்டி வைத்து உடுத்தி கொண்டே எழுந்துருளி விடுவார். கீழே உத்தரியம், கீழே அந்தரியம் இருக்கும், மேல உத்தரியம் இருக்கும். அது ஒரு தனிச்சிறப்பு. ஆனா கண்ணனுக்கு இந்த பஞ்சகச்சம்லாம் ஒத்து வராது போட்டுக்கு. மன்னார்குடியில ராஜகோபாலனை சேவிக்க போனோம்னா ஒரே வஸ்திரம், கீழ் வஸ்திரம் மேல் வஸ்திரம்னு ரெண்டு கிடையாது. இடுப்புல இறுக்கி கட்டிருக்கும். மயில்கண் மேல சரிக கரை இருக்கும், கீழே சரிக கரை இருக்கும். அதை சரியான இடையர்கள் கட்டிக்கிறா போலே நடுவுல ஒரு குச்சத்தை வைத்து அப்படி விசிறி மடிப்பு மடிச்சாப்புல வச்சு கட்டிட்டு இருப்பார். அது மற்றொரு விதமான ஆடை அலங்காரம். ஏன் கால வேளையில விஸ்வரூபத்தை சேவிக்க போறோம் இல்லையோ, அந்த சமயத்தில் இரவு முழுக்க ஆயாசம் தீரும்படிக்கு ஆனந்தமா லீலையா பெருமாள் உறங்கி இருக்கிறார் இல்லையோ, அதனுடைய கட்டே தனி. அது ஸ்ரீரங்கத்துல சேவித்தாலும் சரி, காஞ்சிபுரத்தை தேவ பெருமாளை சேவித்தாலும் சரி, அப்போதெல்லாம் பஞ்சகச்சம் இராது. நேர ஒரு தட்டாடை சுத்தி கொண்டிருக்கிறா போலே பெருமாளுடைய கைகள்ல கொண்டு போய் அந்த குச்சத்தை சொருகிடுவார். அது ஒரு வகையான ஆடை அலங்காரம். மற்றொரு வகை பார்த்தா தேரெழுந்தூர்லயோ, கும்பகோணத்திலேயோ, நாகப்பட்டினத்திலேயோ, திருச்சேரையிலையோ இதை போன்ற திவ்யதேசங்கள்ல சேவிச்சுன்னா கச்சத்தினுடைய ஒரு பக்கத்தையே நீளமாக சாத்துவார்கள். திருக்குடந்த 6வது நடத்துல சேவிச்சுக்கலாம். தேரெழுந்தூர் ஆமருவி அப்பனிடத்துல சேவித்துக் கொள்ளலாம். திருவிந்தளூர் பரிமளரங்கநாதனிடத்திலே சேவித்துக் கொள்ளலாம். நாகப்பட்டினம் சௌந்தரராஜ பெருமானிடத்துல சேவிச்சுக்கலாம். அதே அழகான கச்சம், அதை நீளமா இழுத்து சாத்தி கொண்டிருப்பார். இப்படி ஓரொரு விதமான ஆடை அலங்காரம். செவ்வரத்த உடையாடை அதன் மேலோர் சிவலிக கச்சி என்கின்றாளால் என்னே திருவங்கியாழ்வாருடைய பாசுரம். அரை சிவந்த ஆடையின் மேல் சென்னதாமென சிந்தனையே. கண்ணன் முதல் அலங்காரத்தை முடிச்சு விட்டார். கிராமப்புற கண்ணன் நகரப்புறத்து கண்ணனாக மாறினார். அழகான ஆடையோட இன்னைக்கு முழுக்க கண்ணனை சேவிச்சுருப்போம். அடுத்து புஷ்பாலங்காரம் பண்ணிக்கு போறார். அடுத்த நாள் சேவிப்போம்.